பிரகதாரண்ய உபனிஷத்தில் மதுகாண்டம் இது முதல் காண்டம். இதில் 2 அத்தியாயங்கள். நாம் 2வது அத்தியாயத்தில் இருக்கிறோம். இதில் 6 பிராமணங்கள் உள்ளன. அது 4வது பிராமணமாகிய மைத்ரேய பிராமணத்தில் நாம் இருக்கிறோம். அடுத்து நாம் பார்க்க வேண்டியது மது பிராமணம் மற்றும் வம்ச பிராமணம். அத்துடன் நமது இந்த மதுகாண்டம் நிறைவு பெறும். அதற்கு பிறகு இன்னொரு 2 காண்டங்கள் இருக்கின்றன. அதை நாம் பிறகு பார்ப்போம். இந்த மைத்ரேய பிராமணத்தில் நாம் யாக்ஞவல்கியருக்கும் மைத்ரேயி அவருடைய மனைவிக்கும் இடையிலான ஒரு உரையாடலை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதிலே ஆத்மாவை ஒருவன் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு அவர் 3 சாதனங்களை சொல்கிறார். சிரவணம், மனனம், நிதித்தியாசனம் என்றது. ஒருவன் மோட்சத்தை அடைய வேண்டும் என்றால், ஆனந்தம் நிலையாக இருக்க வேண்டும் என்றால் அவன் தன்னை அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்கிறார். ஏன் அப்படி அறிந்து கொள்ள வேண்டும்? தன்னை அறிந்து கொண்டால் எப்படி மோட்சம் அடைய முடியும்? மோட்சத்திற்கும் ஆனந்தத்திற்கும் தன்னை பற்றிய அறிவுக்கும் என்ன சம்பந்தம் என்றால், அந்த மோட்சமாக இருப்பது ஆத்மாதான். ஆத்மாதான் நீ ஏற்கனவே மோட்சத்தில் இருக்கிறாய். ஆனால் அதை அறியாமல் நீ பந்தப்பட்டதாக, கட்டுப்பட்டதாக நினைக்கிறாய். நீ கட்டை உடைத்து கொள்ள பார்க்கிறாய். ஒவ்வொரு முறையும் நீ கட்டை உடைத்து ஆனந்தத்தை தேடும் பொழுதெல்லாம் உன் அறியாமையினால் தான் அதை செய்கிறேன் என்று தெரிந்து கொள்ளவில்லை. எனவே ஆத்மாவை ஒருவன் கண்டுகொள்ள வேண்டும். ஆத்மாவாரே திரஷ்டவியக என்று அவர் சொன்னார். அதுக்கு காரணம் சொன்னார். இந்த உலகத்திலே எல்லாருமே பல விஷயங்களே பிரியமாக இருக்கிறார்கள். அதற்கெல்லாம் காரணம் அவை அவனுக்கு ஆனந்தம் தருவதால். ஆனந்தம் தருவதால் தான் அவன் பிரியமாக இருக்கிறான். எனவே கணவன் மீதான பிரியம் அவன் ஆனந்தம் தரும் வரை, மனைவி மீதான பிரியம் அவள் ஆனந்தம் தரும் வரை, இவ்வாறு உறவினர்கள், பந்துக்கள், பொருள்கள், தேவலோகம், சத்திரியர், பிராமணர் போன்ற எண்ணற்ற பொருள்களிலே யாரெல்லாம் எந்த பிரியத்தை காட்டுகிறார்களோ அந்த பிரியமெல்லாம் சுயநலமாக தனது ஆனந்தத்தையே முன்னிறுத்தி அவர்கள் செய்கிறார்கள். தனக்கு ஆனந்தம் வரவில்லை என்றால் பிரியத்தை குறைத்து கொள்வார்கள், பிரியத்தை நீக்கிக் கொள்வார்கள். அப்போ எல்லாருமே ஆனந்தத்தை தான் விரும்புகிறார்கள். அதுவும் தன் ஆனந்தத்தை தான் விரும்புகிறார்கள். தன் பொருட்டே எல்லாவற்றின் மீதும் பிரியம் இருப்பதனால் தன் மீது தான் எல்லாருக்கும் பிரியம் என்பதை கண்டுபிடிச்சிட்டோம். ஒருவன் தன் மீதான பிரியம் அளவற்றது, நிபந்தனையற்றது. மற்றவர்கள் மீதான பிரியம் நிபந்தனைக்கு உட்பட்டது. ஆனந்தம் தரும் வரை தான் தருவான். ஏன் தன் மீது மட்டும் அவன் பிரியம் அளவற்றதாகவும் நிபந்தனை இல்லாமலும் இருக்கிறது? காரணம், அவன் எப்பொழுதுமே ஆனந்தம். அந்த ஆனந்தம் குறைவதும் இல்லை, கூடுவதும் இல்லை. இந்த உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றவர் சொன்னார். அதுக்கப்புறம் அந்த ஆத்மா எப்படிப்பட்டது, அந்த ஆத்மா ஏன் ஆனந்த சுரூபமானது என்பதற்கு அந்த ஆத்மா தான் இந்த பிரபஞ்சத்துக்கு சிருஷ்டி காரணம், ஸ்திதி காரணம், லய காரணம் என்று அவர் இப்பொழுது பேச ஆரம்பிக்கிறார். அதில் நாம் சென்ற வகுப்பிலே ஆத்மா எப்படி ஸ்திதி காரணம் என்பதை அவர் சொல்லிக் கொடுத்தார். ஸ்திதி காரணம் என்பதற்கு என்ன உதாரணத்தை சொன்னார் என்றால் 3 உதாரணங்களை கொடுத்தார். துந்திவி, சங்கம், வீணை. இந்த கருவிகளெல்லாம் ஒருவன் சாதாரணமாக இசைக்கும் பொழுது அவற்றின் இயல்பான ஒலி மட்டும் வருகிறது. அவற்றை மீட்டி இசைக்கும் பொழுது அதில் விசேஷ ஒலிகள் வருகிறது. விசேஷ ஒலிகள் எண்ணற்றதாக அவன் கொண்டு வரலாம். சங்கிலேயோ வீணையிலேயோ எண்ணற்ற பாடல்களையும் பாடலாம். அந்த எல்லா சப்தங்களிலும், எல்லா விசேஷ சப்தங்களிலும் சாமானிய சப்தம் கலந்தே இருக்கிறது. சாமானிய சப்தம், விசேஷ சப்தம்னு 2 இல்லை. சாமானிய சப்தம்தான் விசேஷமாக மாறுகிறது. ஒவ்வொரு விசேஷமும் சாமானியமே. சாமானியத்தினுடைய விசேஷம் தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பல நேரங்களிலே இந்த விசேஷத்தன்மையை நாம் கவனிக்கும் பொழுது சாமானியத்தன்மையை நாம் கவனிக்காமல் விட்டுவிடுகிறோம். கவனித்தாலும் கவனிக்காவிட்டாலும் எல்லா விசேஷங்களிலும் சாமானியம் இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த சாமானியம் போலவே இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விசேஷமான பொருள்களிலும் ஒரு சாமானியம் மறைந்திருக்கிறது. அந்த சாமானியம் தான் ஆத்மா என்று அவர் சொன்னார். அடுத்ததாக இப்பொழுது நாம் இதுவரை நாம் 9 மந்திரங்களை பார்த்தோம். 14 மந்திரங்களிலே இப்போது நாம் 10வது மந்திரத்தை பார்க்கிறோம். இந்த இடத்திலே ஆத்மா எப்படி அது ஸ்திதி காரணம், எப்படி அந்த நாதத்தில் இருக்கக்கூடிய விசேஷ சப்தங்களுக்கு சாமானிய சப்தம் ஆத்மாவாக இருக்கிறதோ, அது ஸ்திதி, அதை காப்பாற்றி கொண்டிருக்கிறதோ, தாங்கி பிடிக்கிறதோ, அதே போல் அந்த ஆத்மா தான் அந்த விசேஷங்களையும் உண்டு பண்ணுகிறது. அந்த விசேஷங்கள் வெளிவந்த பிறகு அது நிலைப்படுவதும் சாமானியத்தினால். மறுபடியும் அவை விசேஷங்களால் தன்னுடைய விசேஷத்தை இழந்த பிறகு அவை மறைவதும் ஆத்மாவில் தான், எங்கே காணாப்போவதில்லை. எனவே இப்படி ஆத்மாவை சிருஷ்டி, ஸ்திதி, லயம் என்று 3 வகையிலும் அவர் விளக்குகிறார். இப்பொழுது நாம் அது ஆத்மா சிருஷ்டி காரணம் என்பதை எப்படி விளக்குகிறார் என்று பார்ப்போம்.
இதுவரை பார்த்த உதாரணங்கள் எல்லாம் நாதத்தை வைத்து சொன்னார், துந்துபி, சங்கம், வீணை என்று. இப்போ இதில் வேற ஒரு உதாரணம் சொல்வார், அதை நாம் இப்பொழுது பார்ப்போம். ஒரு சிறு முன்னிலை. ஆத்மா சிருஷ்டி காரணம் என்கிறார். எதை சிருஷ்டி செய்து? ஆத்மா என்றார். ஆத்மா இந்த ஜகத்தை சிருஷ்டி செய்கிறது. ஜகத் என்றால் என்ன? ஜகத்திலே அறிவுடைய பொருட்கள் எல்லாம் எது இருக்கிறதோ அதெல்லாம் ஜகத்து. அறிவற்ற பொருள் எது இருக்கிறதோ அதுவும் ஜகத்து. ஜகத்திலே அறிவு அறிவற்றது இரண்டும் சேர்ந்தது. நீயும் கூட ஜகத்தில் ஒரு ஆள் தான். ஜகத்து என்று சொன்னால் நீ உன்னை விட்டுவிட்டு மற்றதெல்லாம் ஜகத்துன்னு சொல்லக்கூடாது. தன்னுடைய அறிவு பொருளையும் தன்னுடைய அறிவற்ற ஜடமான இந்த உடம்பையும் சேர்த்துத்தான் இந்த பிரபஞ்சத்தை நாம் சொல்ல வேண்டும். எனவே பிரபஞ்சம் என்றாலும் ஜகத் என்றாலும் ஒன்று. ஏன் பிரபஞ்சம்னு ஜகத்தை சொல்கிறோம்னா, இந்த ஜகத்து அறிவுடையது அறிவற்றது ரெண்டுமே 5 பூதங்களால் ஆனது. அதை பஞ்சபூதங்கள் என்று சொன்னனால அதை பிரபஞ்சம் என்று சொல்கிறோம். இந்த பிரபஞ்சத்தை அவர் நாம் இப்போ எப்படி புரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, இப்படியும் புரிஞ்சுக்கலாம். நான் முதல்ல என்ன சொன்னேன்? அறிவுடையது அறிவற்றதுன்னு பிரித்தேன். சரம் அசரம்னும் பிரிக்கலாம், சேதனம் அச்சேதனம் என்றும் பிரிக்கலாம், ஆத்மா அனாத்மா என்று பிரிக்கலாம். இப்பொழுது நாம் வேறொரு முறையில் பிரிக்க போகிறோம். பதப்பிரபஞ்சம், பதார்த்த பிரபஞ்சம் என்று சொல்ல போகிறோம். பதம் என்றால் ஒரு சொல், பதார்த்தம் என்றால் அதன் பொருள். நான் ஒரு பதத்தை சொல்லுகிறேன், அதன் பொருள் உங்களுக்கு விளங்கும். மாம்பழம் என்பது ஒரு பதம். உடனே உங்களுக்கு அதனுடைய பதார்த்தம், பத அர்த்தம், சொல்லின் பொருள் கிடைக்கிறது. அது உங்கள் மனசில் சப்தமும் பதமும் போய் காதில் விழுந்து மனசில் போகுது. அதே சமயத்தில் அந்த மனம் அந்த சப்தத்துக்கு உண்டான அர்த்தத்தையும் உண்டாக்கி கொள்கிறது. அதுதான் விளங்குதல்னு பேர். இந்த பதம் விளக்குகிறது, உள்ளே அர்த்தம் விளங்குகிறது. அப்போ விளங்கும் தன்மையில் இந்த மனம் இருப்பதை பார்க்கிறோம். இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பல பதங்கள் தான் இருக்கின்றன. வானத்தை பார்த்து வானம்னு சொன்னோம், அது ஒரு பதம். உடனே வானத்தை பார்க்குறோம், ஒரு விளக்கம் நமக்குள்ளே வருது, அது பதார்த்தம். பார்த்தும் பார்க்கலாம், பார்க்காமலே கண்ணை மூடிக்கொண்டு வானம்னு சொன்னாலும் பதார்த்தம் வரும். இப்போ பதமும் பதார்த்தமும் இணை பிரியாமல் இருக்கின்றன. பதம் சொன்ன உடனேயே பதார்த்தம் உங்களுக்கு விளங்கிடும். நாளைக்கு விளங்கணுன்ற அவசியமெல்லாம் இல்லை. சொல்கிறேன், பனிக்கட்டி என்ன சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சு போச்சு. மூக்கு, கண், தலை எது சொன்னாலும் உன்னுடைய பதார்த்தம் உங்களுக்கு புரிகிறது. இப்போ பதார்த்தம் என்பது உங்கள் உள்ளே விளங்குவது, பதம் என்பது உங்களுக்கு உள்ளே நுழைவது. அப்போ ஒரு பதம் உள்ளே நுழைஞ்சதுன்னா உங்களுக்கு பதார்த்தம் வருகிறது. இப்போ கண் வழியாக ஒரு பதம் வரலாம், காது வழியாக சப்தமாக பதம் வரலாம். பதம் எப்படி ஒன்றா வரலாம். பதங்கிறது சொல்லாக மட்டும் இருக்கணுன்றதில்லை, கண்ணில் பார்க்கின்ற உருவமாக இருக்கலாம். அந்த உருவங்கள் உங்களுக்குள்ளே பதமாக உள்ளே சென்று ஒரு விளக்கத்தை, பதார்த்தத்தை உண்டுகிறது. இப்போ பாருங்கள், பதார்த்தங்களெல்லாம் வெளியே இருக்குது, பதமெல்லாம் உங்களுக்குள்ளே இருக்குது. அல்லது பதார்த்தம் உங்களுக்குள்ளே இருக்குது, பதமும் வெளியே இருக்குது. இப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கங்க. ரெண்டாக பிரித்து கொள்ளலாம். பதம், பதார்த்தம். இதை நாம ரூபம் என்றும் சொல்லலாம். பதத்தை நாமர் என்றும் பதார்த்தத்தை ரூபம் என்றும் சொல்லலாம். எதுக்கு இப்படி சொல்கிறீங்கன்னா, இந்த விஷயத்தில் தான் இது ஆத்மாவை பற்றி பேச போகுது. ஆனால் இந்த 3 அறை நமக்கு தேவை. இந்த அறையை ஒரு ஜகத்துன்னு வச்சுக்கோங்க. என்னை சுற்றிலும் நிறைய பொருட்கள் இருக்கின்றன. என் பக்கத்தில் இருக்கக்கூடிய மேடையில் கூட நிறைய பொருட்கள் இருக்கிறது. ஒரு பொருள் எடுக்கிறேன், இது ஒரு பதம், சொப்பு, மண் சொப்பு. இப்போ பதார்த்தமாக இந்த பொருள் எனக்கு இருக்கிறது, சொல் பொருள். இன்னொரு இருக்கிற நூல்கண்டு, இது வச்சுட்டு நூல்கண்டு அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு நூல்கண்டு தெரிகிறது. அப்போ நான் சொல்வது நூல்கண்டு, உங்கள் மனதிலே ஸ்புரிப்பது அதனுடைய உருவம், அது பதார்த்தம். இப்படி இந்த உலகத்தில் இருக்க எல்லாமே பதார்த்தங்களாகவும் பதமாகவும் இருக்கின்றன. இப்படி புரிஞ்சுக்கங்க. கடவுள் இதை படைக்க போகிறார். அவர் எதை படைப்பார்? முதல்ல பார்த்தோம்னா பதார்த்தத்தை படைப்பாரா, பதம் படைப்பாரா? நீங்கள் எண்ணி பாருங்கள். நீங்களே ஒரு பதார்த்தத்தை படைக்கணும். பதார்த்தம்னா ஒரு பொரியல், சுண்டல் அப்படின்னு ஒன்று செய்ய போகிறீங்க. எல்லாம் கேட்குறாங்க, அந்த பதார்த்தம் கேட்குறாங்க. இப்போ உங்கள் மனசில் சுண்டலை செய்யறதுக்கு முன்னாடி அதனுடைய பதங்கள் தோன்றும், அதை பற்றி எண்ணங்கள் தோன்றும். அப்போ மனசுக்குள்ளே இந்த கடலையே முன்னாடியே ஊற வைக்கணும், அப்புறம் அதில் வேக வைக்கணும், வேக வச்ச பிறகு கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சு தேங்காய் துருவி போட்டு வேறு என்னெல்லாம் போடணுமோ அப்புறம் தாளித்து கொடுத்தனா சுண்டல் அப்படின்னு தெரியுது.
இப்போ உங்கள் மனசுக்குள்ளே சிருஷ்டி ஆவதற்கு, பதார்த்தம் வெளியே வருவதற்கு முன்னாடி பதப்பிரபஞ்சம் உண்டாகுது. இப்போ சுண்டல் பிரபஞ்சம் உங்ககிட்ட எப்படி இருக்குது? பதமாக இருக்கிறது. வெளியே அப்புறம் என்ன ஆகுது? அது பதார்த்தமாக மாறிவிட்டது. அப்புறம் எல்லாருக்கும் பதார்த்தம் கொடுக்குறாங்க. இப்படி கடவுளும் இந்த பதார்த்தமாகிய இந்த பிரபஞ்சத்தை, உன்னுடைய உடம்பு எல்லாவற்றையும் செய்வதற்கு முன்னாடி அவர் முதலில் பதங்களாக நினைத்து பார்க்கிறார். அதற்கு சங்கல்பன்னு பேர், எண்ணங்கள்னு பேர். அப்போ எண்ணங்கள் எண்ணுவதுன்னா யார் எண்ண முடியும்? அது சைதன்யம் தான் எண்ண முடியும். இதுக்கு எண்ணங்களெல்லாம் உண்டவே உண்டாகாது. ஏதோ ஒன்றுக்கு அறிவு பொருளாக இருக்கிறதோ அது உடலே கிடையாது, உடலற்ற அறிவு. அப்படி தான் கடவுளை நம்ம பார்க்கணும். நம்மளாம் உடலோடு இருக்கின்ற அறிவு, உடலுக்குள்ளே இருக்கின்ற அறிவு, அது உடலற்ற அறிவு, மனமற்ற அறிவு, புத்தியற்ற அறிவு. அந்த அறிவுக்கு மனமும் வேண்டாம், புத்தியும் வேண்டாம், உடலும் வேண்டாம், உலகமும் வேண்டாம். எது இல்லாவிட்டாலும் அது இருக்கின்றது. அது பேர் கேவல சைதன்யம்னு பேர். அந்த கேவல சைதன்யத்திலே எண்ணங்கள் தோன்றுகின்றன. அவைதான் பதப்பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்தில் இருக்க சூரியன், சந்திரன், பூமியில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் அத்தனையுமே அவர் பதங்களாக நினைக்கிறார். அவர் நினைச்சார், வெளியே பதார்த்தங்களாக ஆயின அப்படின்னு சொல்கிறோம். நாம் கூட இப்போ மனசில் ஏதோ நினைக்கிறோம், ஆனால் பதார்த்தம் ஆகுமா? ஆகாது. நம்ம கற்பக விருட்சம்னு சொல்கிறோம். அங்கே இடத்துல போயிட்டுனா நீங்கள் எதை நினைச்சாலும் உண்டாகிட்டோன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கற்பக விருட்சம் நினைத்தது உண்டாகும்னா அது பிரம்மம்னு அர்த்தம். ஏன்னா பிரம்மத்தால் மட்டும்தான் நினைத்தால் நினைத்த பொருட்கள் வெளியே வருவதை நாம் பார்க்கிறோம். இப்படி நீங்கள் புரிஞ்சுக்குங்க. இது மாதிரி பிரம்மம், கடவுள், ஆத்மா. இங்கே ஆத்மா பற்றி தான் பேசணும். ஆத்மாவை தானே திருஷ்டி, அதைத்தானே கண்டுபிடிக்கணுங்கிறார். ஆத்மாவாரே திருஷ்டவைய, உன் ஆத்மா தான் மைத்ரேயி. இந்த பிரபஞ்சம்லாம் வருவதற்கு முன்னாடி இருந்தது. அதிலிருந்து நாதங்கள் தோன்றி விசேஷங்களாக வெளிவந்து அதிலேயே தங்கியிருப்பது போல் இந்த பிரபஞ்சமெல்லாம் இருந்தது அப்படின்னு ஒரு உதாரணம் சொன்னார். இப்போ என்ன சொல்கிறார்? அந்த ஆத்மாவிலிருந்து பதப்பிரபஞ்சம் உண்டாகுதான். என்னெல்லாம் சிருஷ்டி ஆகணுமோ அதெல்லாம் எண்ணங்களாக வருகிறது. அதற்கு வேதங்கள்னு பேர். இப்போ வேதம்னா என்ன? இந்த பிரபஞ்சத்தில் என்னென்ன இருக்குதோ அது அவர் நினைவு ரூபமாக வச்சுருக்கிற அந்த நினைவுக்கு வேதம்னு பேர். அந்த வேதங்கள் அவர்கிட்ட எப்படி வெளிவருது? சுவாச காற்று மாதிரி வருதான். ஏன் சுவாச காற்று மாதிரி அந்த வேதங்கள் வருது அப்படின்னு வேதம் வருதுன்னு நினைக்காதீங்க, பிரபஞ்சம் வருதுன்னு நினைங்க. இந்த பிரபஞ்சம் அவர்கிட்டேருந்து எண்ணங்களாக தோன்றி வெளிவரும் பொழுது எப்படி ஒருத்தவங்க சுவாசத்தை ஒரு எத்தனம் இல்லாமல், சிரமம் இல்லாமல், கஷ்டப்படாமல் அது பாட்டு நடக்குது. இவ்வாறு சிருஷ்டி செய்வதில் அவருக்கு எந்த விதமான ஆயாசமும் இல்லை. அனாயாசமாக செய்கிறார். சொல்கிறோம் இல்லை சில பேர், அவன் அனாயாசமாக எல்லாம் செய்கிறான். அவரை காற்று விடுவது போல அவர் இந்த வேதங்களை, வேதம்னா இந்த இன்ஃபர்மேஷன், இந்த ஜெகத் சிருஷ்டிக்க வேண்டிய தகவல்கள், அத்தனை தகவலும் அவர்கிட்ட இருந்தது. எப்படி இருந்தது? ஏனென்றால் சென்ற பிரபஞ்சம், சென்ற கல்பத்தில் இருந்த பிரபஞ்சம் அவரிடம்தான் மறைந்தது. அவர் நினைவாக வைத்து கொண்டார். மறக்காமல் எல்லா பொருளையும் வாங்குகிறார். நீங்களே போன மாதம் என்னென்ன வாங்குனீங்க லிஸ்ட் இருந்ததுன்னா அந்த லிஸ்ட்டை மறுபடியும் தேட வேண்டியதில்லை, உங்கள் மனசுலேயே இருக்குது. இந்த மாதம் மளிகை சாமான் என்னென்ன வாங்கணும், போன மாதம் வாங்கின லிஸ்ட்டு தானே, விடுங்க லிஸ்ட்டெல்லாம் போட்ட வேணால் நானே போய்க்கிறேன். போன உடனே அவர் மனசுலேருந்து பூண்டு அப்படின்னு நினைக்கிறார். அந்த பூண்டுங்கிற பொருளை எடுத்து உள்ள போகிறார். இது பதம், அங்கே பதார்த்தம். அப்புறம் ஒவ்வொரு லிஸ்ட்டும் கொண்டு வரார். இந்த லிஸ்ட்டு எங்கே இருக்குது? பழைய லிஸ்ட்டை வச்சு செய்கிறார். இதே போல் இந்த பிரபஞ்சம் போன கல்பத்திலே என்னெல்லாம் இருந்தால் அந்த லிஸ்ட் அவர்கிட்ட இருக்குது. அதர் பேர் வேதம்னு பேர். நம்ம படிக்கிற வேதமும் இருக்கிறது, அதுவும் அதில் ஒரு பகுதி தான். அந்த வேதத்தில் எப்படி சிருஷ்டி பண்ணுறது இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த வேதமே என்ன சொல்லுது? நான் எப்படி சிருஷ்டி பண்ணேன்னு அதுவே சொல்லுது. இந்த பிரபஞ்சம் எப்படிப்பட்டது, பிரம்மம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லுது. அப்போ அவர் சிருஷ்டியம் பண்ணிவிட்டு எப்படி சிருஷ்டி பண்ணேன்னு ஒரு தகவலையும் அதில் வச்சுருக்கிறார் அந்த வேதத்தில். அந்த தத்தை நம்ம படிச்சுட்ருக்கிறோம். அந்த காற்றை, அவரிடம் அனாயாசமாக வந்த காற்றை ரிஷிகள் பெற்றுக்கொண்டனர். இப்போவும் அவர் அனாயாசமாக விட்டுட்டு தான் இருக்கிறார். யார் வேணுமானாலும் அதை கிரகிச்சுக்கலாம். அப்படி ரிஷிகள் ஒரு காலத்தில் பெற்றனர். அப்படி பெற்றதை தான் அவங்க எழுதி வச்சதை, நாம் சொல்லி வச்சதை நம்ம வேதம் என்று சொல்கிறோம். பகவான் எப்படி அந்த வேதம் என்ற பதங்களை, ஏன்னா வேதம் முழுக்க பதம் தானே, ஒவ்வொரு பதமாக சேர்த்தாக தானே பத வாக்கியம் வருது. தத்து, தொம்மு, அசி, அகம், பிரம்ம, அஸ்மி அப்படின்னு ஒன்று தனித்தனி பதங்கள்.
இத்தனை பதங்களும் கூட்டினாக்கா பிரபஞ்சம் வந்துடுச்சு. இது பஞ்சீகரணம்னு பேர். எல்லாத்தையும் கூட்டுற முறையில் கூட்டினோம்னா வாக்கியங்கள் அர்த்தங்களை கொடுக்குது. தனித்தனியாக இருந்தால் அர்த்தம் கிடையாது. அவற்றை வாக்கியத்தோடு சேர்க்கணும். அந்த சேர்ப்பதையும் அவரே தான் பண்ணுறார். அது பதார்த்தம். அனாயாசமாக சுவாசத்தை போல் அவர் அதை அவர் வேதங்கள் அவருடைய சுவாசம்னு சொல்கிறோம். சங்கல்ப மாத்திரம் மனசில் அப்படி நினைத்து பார்க்குறார். பழைய லிஸ்ட்டை அது உண்மையிலே அவர் மனசுலேருந்து தான் வந்தது. இப்போ மனசில் தான் இருக்குது, மனசில் தான் மறைய போகுது. அவர் மனசுன்னு சொல்கிறோம், அது சைதன்யன்னு நினச்சிக்கங்க. அப்போ இந்த பிரபஞ்சம் பிரம்மத்தை விட்டு ஆத்மாவை விட்டு வெளியே இருக்குதா? இல்லை. அவராலே நிரப்பப்பட்டிருக்கிறது, அவராலே காக்கப்படுகிறது, அவரிலேயே மறைகிறது. அதனால் அவர் மட்டும்தான் சத்தியம். இந்த தோன்றி மறைந்ததெல்லாம் மித்யா. ஏன்னா பதங்களின் சேர்க்கை. பல பதங்களை ஒன்றாக சேர்க்கும் பொழுது ஒரு சேர்க்கையை உண்டாகுது. இப்போ பாருங்கள், இங்கே ஒரு பொருள் பதம், இது பதார்த்தம் எடுத்துக்கிட்டேன். இந்த பதார்த்தத்தில் எத்தனை பதங்கள் இருக்குது பாருங்கள். மூடி அப்படின்ற பதம், பாட்டில் அப்படிங்கிற பதம், பாட்டில் மூடி ரெண்டும் சேர்த்த உடனே ஒரு பதார்த்தம் உண்டாகிறது. இவ்வாறு நாம் எத்தனை வேணால் நம்ம செய்து கொண்டிருக்கலாம். இது பல பொருட்களை நாம் சேர்த்து வையும் பொழுது எண்ணற்ற உலகங்களை நாம் உண்டாக்க முடிகிறது. கண் என்ற பதம், காது என்ற பதம், இதே தான் கண்ணுக்குட்டியும் இருக்குது. அதனுடைய காது வேறு மாதிரி இருக்குது, அது கண் வேறு மாதிரி இருக்குது. கண்ணையும் காதையும் வெவ்வேறு மாதிரி செய்தோம்னா புது புது உருவங்களெல்லாம் வருகிறது. ஆனால் பதங்கள் எல்லாமே ஒரு லிமிட்டேஷனில் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட அளவு பதங்கள் இருந்தால் போதும், அவற்றை சேர்க்கும் பொழுது உங்களுக்கு பதார்த்தம் வருகிறது என்று சொல்லுங்கள். அதனால் அந்த சேர்க்கப்படுவதனால மித்யா. ஆனால் இது உண்டாக்குச்சு அந்த சைதன்யம், அது ஏதாவது கலவையில் செய்யப்பட்டதா? அதை பல பொருள் சேர்த்துதா? அப்படி சொன்னால் அந்த பல பொருள்கள் பிரிஞ்சு போனால் அது இல்லாமல் போயிடும். எனவே அது சேர்க்கப்படாதது, அது சத்தியம். இந்த பிரபஞ்சம் மித்யா என்பதை இப்போ புரிஞ்சுக்குங்க. ஆனால் ஆத்மா எப்பொழுதும் சத்தியம் என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். சத்தியத்திலிருந்து தான் மித்யா வந்ததுனால மித்யாவும் சத்தியமே. ஒரு ரிலேட்டிவ்லி ஸ்பீக்கிங், பொதுவாக சொல்லும் பொழுது நாம் இதை மித்யான்னு சொல்கிறோம். உண்மையில் ஆராய்ச்சி செய்து பார்த்தா மித்யா உண்மையிலே சத்தியம்தான். சகாயம் வினா, யாருடைய உதவியும் இல்லாமல் இந்த ஆத்மா இந்த பிரபஞ்சத்தை தோற்றுவித்தது. இதுக்கு துணையாக யாருமே தேவைப்படவில்லை. அது சுவாதந்திரியம், நிபந்தனையின்றி யாராவது தூண்டி இதை அதை செய்யன்னு சொல்லவும் இல்லை. இவ்வளோ தான் என்னால் செய்ய முடியும் அப்படின்னு எந்த நிபந்தனையும் இல்லாமல் சுதந்திரமாக அது செய்கிறது. இவ்வாறு இந்த மூன்றையும் ஆத்மாவின் தன்மையாக பார்க்கிறோம். இப்போ சிருஷ்டி பண்ணிட்டார், பதங்களை உண்டு பண்ணார், வெளியே பதார்த்தங்கள் வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறாரு? பதார்த்தங்களை பதமாக்குவார். பதத்தை உள்மூச்சு மாதிரி முழுங்கிடுவார். வெளிமூச்சு மாதிரி சிருஷ்டி செய்தார், உள்மூச்சு மாதிரி உள்ளே எடுத்துக்கிட்டார். இப்போ அவர் பகவானுக்கு இந்த உலகத்தை எல்லாம் சிருஷ்டி பண்ணுறதுக்கு மூச்சு விட்டால் போதும். மூச்சு இழுத்தாருன்னா எல்லாம் உள்ளே போயிடும். இதில் அவர் ஒரு கஷ்டமும் கிடையாது. அவர் சிருஷ்டியை அவர் தன்னை மாற்றிக்கொள்ளாமல், தன்னிடம் எந்த ஒரு கஷ்டத்தையும் எடுத்து கொள்ளாமல், எந்த எத்தனமும் இல்லாமல், எந்த ஆயாசமும் இல்லாமல், அனாயாசமாக, சகாயம் இல்லாமல், யாருடைய சகாயம் இல்லாமல் அசகாயமாக அவர் இவற்றை மூச்சு வாங்குவதை போல் செய்கிறார். உள்மூச்சு லயம், வெளிமூச்சு சிருஷ்டி. அப்புறம் இதிலேருந்து என்ன புரிஞ்சுக்கிறோன்னா, இந்த வேதம் அனாதி, பிரபஞ்சம் அனாதி. ஏனென்றால் பகவானுடைய சுவாசம் நிற்க போகிறதில்லை, அவர் என்றைக்கும் அழிய போகிறதில்லை. இந்த பிரபஞ்சம் ஒரு மூச்சு காற்றுல வெளிவந்துட்ட பிறகு அடுத்த மூச்சு காற்றுல வரும்போது அதே பிரபஞ்சம் தான் வருது. ஏன்னால் அதை தான் உள்ளே எடுத்துக்கிட்டார். நாம் வேணால் மூச்சு காற்று வெளியே விட்டோம்னா உள்ளே இழுக்கும்போது வேறு காற்று உள்ளே போகுது. ஆனால் பகவான் அவர் ஒருத்தர் மட்டும்தான் இருக்கிறார். அவர் தன் மூச்சு காற்றை வெளிவிடுகிறார், உள்ளே இழுக்கிறார், விட்ட காற்றை மறுபடியும் வெளிவிடுகிறார். எனவே இதே பிரபஞ்சம்தான் மீண்டும் மீண்டும் சிருஷ்டியாகி சிதியாகி லயமாகி மறுபடியும் சிருஷ்டியாகி வருகிறது. எனவே இதெல்லாம் தொடக்கமே இல்லாதது, அனாதி என்று புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் அனாதி, ஆத்மா அனாதி, இந்த பிரபஞ்சம் அனாதி, பிரபஞ்சத்துக்கு காரணமான வேதமும் அனாதி என்று தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்களும் அனாதி.
இந்த 10வது மந்திரத்தை இப்பொழுது பார்ப்போம். எவ்விதம், இங்கே ஒரு திருஷ்டாந்தத்தை சொல்லுது. எவ்விதம் ஈரமான மரக்கட்டைகளை நெருப்பு மூட்டினால் அவற்றிலிருந்து அந்த கட்டைக்கு வேறாக புகை கிளம்புகிறது. கட்டை அங்கே தான் இருக்குது, ஆனால் கட்டையில் இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத ஒன்று இருக்குது. அந்த புகை வெளியே வந்து எங்கேருந்து வந்தது? மூச்சு காற்று மாதிரி அந்த கட்டையிலேருந்து புகை வருகிறது. அதுபோல் அன்பானவளே, மனைவி கிட்ட சொல்கிறாரு, மகத்துவமிக்க இந்த ஆத்மாவிலிருந்து அதன் வெளிமூச்சு போல ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வ அங்கிரச வேதம். அதர்வ வேதத்துக்கு அதர்வ அங்கரிசன்னு சொல்லுவாங்க. ஏன்னா 2 ரிஷிகள் சேர்ந்து சொன்னதுனால, அதர்வ ரிஷி அங்கிரச ரிஷிகள் சேர்ந்து சொன்னதுனால அந்த அதர்வ வேதம் என்று பெயர். அதனுடைய கதை பகுதிகள், எப்படி சிருஷ்டிங்கிற சொல்லக்கூடிய சிருஷ்டி பகுதிகள், நாம் மனிதர்களுக்கெல்லாம் இப்போ இருக்கின்ற கலை, ஞானங்கள், இரகசிய வாக்கியங்கள், மந்திரங்கள், சூத்திரங்கள், சூத்திர விருத்திகள், விருத்துகளின் விருத்திகள் ஆகியன அனைத்தும் அவரிடமிருந்து கட்டையிலிருந்து புகை வருவது போல், அவருடைய மூக்கிலிருந்து, அவருக்கு மூக்கெல்லாம் கிடையாது, சுவாசம் போல் இதெல்லாம் அனாயாசமாக வந்தன. இந்த மந்திரத்தினுடைய பதம் பதமாக பார்ப்போம். ச யதா எவ்விதம் ஆர்திர ஏத அக்னே, ஈரம் மணக்கட்டையை அக்னி அப்யாஹிதாத் எரிக்கும் பொழுது பிருத்தக் அதிலிருந்து தனியாக தூமா புகை வெளிவருகிறது. வினிச்சரந்தி வெளிப்படுகிறது. ஏவம் வை அது போலவே அரே அன்பானவளே, அஸ்ய மகதோ பூதஸ்ய இந்த மிக பெரிதான பரமேஸ்வரிடமிருந்து, ஆத்மாவிடந்து, ஏன்னா ஆத்மாதான் வந்து இப்போ பேசிகிட்டு இருக்கிறார். நிஸ்வசிதம் வெளிமூச்சு போல, நிஸ்வாசம்னா வெளி, உஸ்வாசம்னா உள், நிஸ்வசிதம் வெளிமூச்சு போல், ஏதத்யத் அதிலிருந்து ருக்வேத, யஜுர்வேத, சாமவேத, அதர்வாங்கிரச அப்படின்ற அதர்வ வேஷம், இதிகாசம் கூட வருது. இந்த மந்திரத்தில் அது சொல்லுது, இதிகாச இவ்வாறு நடந்தது என்று சொல்லக்கூடிய வேதத்தில் காணப்படும் கதை பகுதிகள். இதிகாசம்னா ராமாயணம், மகாபாரதம் போன்றதும் வேதத்தில் இருக்குது. புராணங்கள் எப்போவுமே சிருஷ்டியை பற்றி பேசும். அதனால் சிருஷ்டி பகுதிகள். வித்யா என்று சொல்வது இந்த இடத்துல, இந்த மந்திரத்தில் தேவக்கலைகளாகிய சில்பம், ஓவியம், இசை, நிருத்தியம்னா நடனம், மருத்துவம் முதலியன இதெல்லாம் கூட இறைவன்கிட்டேருந்து தான் அந்த மூச்சு காற்றாக வருகிறது. எல்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சு நினைக்கிறீங்க, இதெல்லாமே அவர்கிட்டேருந்து வந்திருக்கிறது. உபனிஷத்துங்களும் வந்திருக்குது. இங்கே உபனிஷத்துக்கு பேர் ரகசிய வாக்கியங்கள். எப்படிப்பட்ட ரகசியம்? சத்தியத்தின் சத்தியம் என்று நாம் படித்தோம் இல்லையா, அது போன்ற வாக்கியங்கள். ஸ்லோகங்கள், ஸ்லோகா, சூத்ராணி சுருக்கமான வாக்கியங்கள். பிரம்மவித் ஆப்னோதி பரம் என்பதெல்லாம் சூத்திர வாக்கியம். வியாக்கியானானி அந்த சூத்திரங்களுக்கு விருத்தி வாக்கியங்களை நம்ம பார்த்துருக்குறோம். அப்புறம் வியாக்கியானானி அந்த விருத்தி வாக்கியங்களுக்கும் விருத்தி வாக்கியங்கள். அஸ்ய ஏவ ஏதானி சர்வாணி நிஸ்வாசிதானி, இவ்வாறு எல்லாமே அவருடைய வெளிமூச்சு போல் அவை வெளிவந்தன. ச யதா இந்த மந்திரம் இப்போ நம்ம பதம் பார்த்தோம். ச யதா ஆர்திரைதார்தாக்னே அப்யாஹிதாத் பிருத்தக் தூமா வினிச்சரந்தி ஏவம் வா அரே அஸ்ய மகதோ பூதஸ்ய நிஸ்வாசிதம் ஏதத் ருக்வேதோ யஜுர்வேத சாமவேதோ அதர்வாங்கிரச இதிகாச புராணம் வித்யா உபனிஷத ஸ்லோகாः சூத்ராணி வியாக்கியானானி அஸ்ய ஏவ இதானி நிஸ்வாசிதானி என்று இந்த மந்திரத்தை நாம் இப்போது புரிந்து கொண்டோம். இப்போ பாருங்கள் எப்படி சிருஷ்டி பண்ணார். ரொம்ப சுலபமாக புரிஞ்சு போச்சு. ஒரு உதாரணத்தோடு அது நாம் சொல்லியிருப்பதை பார்க்கிறோம். சிருஷ்டி ஸ்திதியை பற்றி நாம் படித்தோம். இப்போது லயத்தை பற்றி கூறப்போகிறார். அடுத்ததாக லயஸ்தானத்துக்கு இங்கே ஒரு பேர் தரார். ஒரு பொருள் லயம் அடைஞ்சுன்னா அதுக்கு ஏகாயனம்னு பேர். நாம் என்ன சொல்கிறோம்? லயம்னு சொல்கிறோம். என்னோட குரல் வெளிவருகிறது, ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்ல உடனே வெளிவந்துச்சு. மறுபடியும் எங்கே போச்சு? எங்குள்ளே தான் அது மறைஞ்சிது. மறுபடியும் என்கிட்ட இருக்கிறதுனால மறுபடியும் அது ஓம் நம சிவாயன்னு சொல்ல முடியுது. அப்போ நான் தான் அதுக்கு ஏகாயனம்.
என்னிடமிருந்து தோன்றி என்னிடம் அது மறைகிறது. இந்த மண்ணிலிருந்து இந்த பானை தோன்றுச்சு. இந்த பானையை உடைச்சிட்டோம்னா எங்கேயாவது வெளியே போயிடணுமா? பானை மண் அங்கே இருக்கும், மண்ணாக அது இருக்கிறது. அப்போ மண் தான் இதுக்கு ஏகாயனம். அப்போ ஆத்மா தான் ஏகாயனம். அதிலிருந்து தான் சிருஷ்டி லயம். லயம் இருக்கின்ற இடமும் ஏகாயனம்னு பெயர். ஏக அயனம், ஒரே ஒரு முடிவு என்று பெயர். ஒரே முடிவான இடம். நாமரூபங்கள், அத பதார்த்தங்கள் பலவிதமாக வித்தியாசங்களாக இருக்கின்றன. அதை லயமடையும் போது எல்லாம் சப்தமெல்லாம் அடங்கி ஓம் என்று மறைந்து அதுவும் மௌனத்தில் மறைந்துவிடும். நாமரூபங்கள் பல வித்தியாசங்கள் இருக்குது. எப்படி துந்திபிலையும் வீணையிலையும் எண்ணற்ற ராகங்களை கொண்டு வந்தாலும் அத்தனையுமே சாமானிய சப்தம் என்பதில் அடங்கிட்டது போல இந்த பிரபஞ்சமும் சாமானியத்தில் அடங்கும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார். இந்த நதிகள் சிந்து, கங்கை, யமுனை, அப்புறம் நர்மதா, தபதி, காவேரி, வைகை, தாமிரபரணி, பெரியாறு, இப்படின்னு எத்தனை ஆறுகளை சொல்கிறோம். இந்த ஆறுகளெல்லாம் பேர் மாறி மாறி இருக்குது. அதோட சுவையெல்லாம் கூட ஒரு மாதிரி இருக்கும். அது போகிற திசையெல்லாம் இருக்கலாம். கடைசியில் எல்லாம் எங்கே போய் விழுது? சமுத்திரத்தில் தான் எல்லாம் கலக்குது. அது கிழக்கு ஓடினாலும் மேற்க ஓடினாலும் தெற்க ஓடி போனாலும் எல்லாம் சமுத்திரத்தில் கலக்கிறது. அதனால் சமுத்திரம் பேர் ஏகாயனம். அது ஆத்மா. இங்கே போன உடனே தண்ணிக்குள்ளே கலந்த பிறகு இங்கே பாருங்கள் காவேரி தண்ணி அப்படின்னு சமுத்திரத்தில் காட்ட முடியுமா? சமுத்திரத்தில் வைகையை காட்ட முடியுமா? எல்லாம் தன்னுடைய நாமரூபங்களை இழந்துவிட்டு தண்ணீராக மாறிவிட்டன. அதே போல் இந்த பிரபஞ்சத்தெல்லாம் நாமரூபங்கள் எல்லாம் ஆத்மாவில் கரைந்து மறைந்து போய் தன்னுடைய அடையாளங்களாம் இழந்து போய் ஆத்மாவாக மாறிவிட்டன. இருந்தபோதும் ஆத்மாதான், மறைந்த போதும் ஆத்மாதான். இவ்வாறு இந்த உதாரணத்தை இது சொல்லுகிறது. இந்த மனிதன் தூங்கும் பொழுதும் 3 சரீரங்களும், இந்த 3 சரீரங்களும் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். இந்த சூல சரீரத்தில் 11 உறுப்புகள் இருக்குது. கண்ணு மூக்கு கணக்கெல்லாம் போட்டோம்னா அது எண்ணற்றதாக இருக்குது. 200 வகை திசுக்கள்லாம் இருக்குது. அந்த டிசுக்கள்லாம் பேர் வைக்கிறாங்க. அத்தனையுமே தூக்கத்தில் எங்கே போச்சு? எல்லாம் உள்ளுக்குள்ளே ஆத்மாவில் தான் போயிடுது. அப்புறம் அவனுடைய சூக்ஷ்ம சரீரம், அதுலேயும் பாருங்கள் நிறைய பொருளாக இருக்குது, நாமரூபங்கள்லாம் இருக்குது. அதில் அந்த கரணம்னு ஒன்று இருக்குது. இந்திரியங்கள், ஞானேந்திரிய கர்மேந்திரியங்கள், பிராணன்லாம் இருக்குது. இது அத்தனையும் இந்த ஞானேந்திரிய கர்மேந்திரியங்கள் தொகுப்பாக இருக்கின்ற அந்த கரணத்தில் எண்ணற்ற நாமரூபங்களை அவன் படைச்சி வச்சுருக்கிறான். ஸ்கூல் படித்ததுலேருந்து போன அனுபவத்துலேருந்து பல பிறவிகள் இருக்கிற அனுபவம்லாம் நாமரூபங்களாக வைத்திருக்கிறான், வாசனையாக. அத்தனையும் தூக்கத்தில் எங்கே போச்சு? ஏகாயனம் ஆயிடுச்சு. இந்த நதிகளெல்லாம் சமுத்திரத்தில் மறைஞ்சது போல் இந்த சரீரங்கள் எல்லாம் தூக்கத்தில் எங்கேயோ போய் மறைகிறது. அதுதான் ஆத்மா. எப்படி சிருஷ்டி கிரமத்தை அவர் சொன்னாரோ அதே போல் விக்ரமம்னா திரும்பி வர்றது, கிரமம்னா வெளியே போகிறது, வரிசை. பின் வரிசையில் வந்தோம்னு சொன்னால் 10, 9, 8, 7, 6ன்னு வந்தால் அது விக்ரமம். 1, 2, 3, 4ன்னு போனால் அது கிரமம். இவ்வாறு ஒடுங்குவதும் போன வழியிலேயே திரும்பி உள்ளே வருகிறது அப்படின்னு இந்த விசேஷ சப்தங்களெல்லாம் சாமானிய சப்தத்தில் ஒடுங்குகின்றன. தண்ணீரெல்லாம் சமுத்திரத்திலிருந்து ஆவியாகி மழையாக பெய்ந்து பேரெல்லாம் நிறைய பேர் எடுத்தாலும் சமுத்திரத்தில் மறுபடியும் அது மறைகிறது. சிருஷ்டி இடமே சமுத்திரம். அது தோன்றி மழையாக இருக்கும்போது ஸ்திதி, அது ஓடி கலக்கும்போது லயம். அவ்வாறு தான் இந்த விஷயங்களெல்லாம் இந்த உதாரணங்கள் சொல்லுகிறது. இந்த விசேஷ சப்தங்களெல்லாம், நீ கேட்கின்ற விசேஷ சப்தங்களெல்லாம் சாமானிய சப்தத்தில் மறைந்து அவை உன் மனசில் போய் மறையுது. அந்த மனசு புத்தியில் போய் மறைஞ்சிடும். அந்த புத்தியும் சிதாபாசனில் மறைஞ்சு போகுது தூக்கத்தில். அந்த சிதாபாசனம் அவன் தூங்கி போகிறான் என்று சொல்கிறது. இதை என்னுடைய பாடலை பார்ப்போம். இது 14 மந்திரங்கள். இது 11வது மந்திரம். ச யதா, இங்கு இவ்விதம், சர்வாசாம் அபாம் சமுத்திர ஏகாயனம். அபாம்னா அபஹனா தண்ணீர், சர்வாசாம் எல்லாவித, அபாம் நீர்களும், நதி, ஏரி, குளம், கிணறு, முடிவாக சமுத்திர ஏகாயனம், சமுத்திரத்தில் தான் மறைகின்றன. கடைசி இடம். விசேஷ நீர்கள் சாமானிய நீரில் ஒடுங்குகின்றன. விசேஷ சப்தங்கள் சாமானிய சப்தத்தில் ஒடுங்குச்சுன்னு சொன்ன மாதிரி
இந்த விசேஷ நீர்கள் வைகை காவிரின்னு சொன்ன இல்லையா, அதெல்லாம் சமுத்திரங்கிற சாமானியத்தில் ஒடுங்கிவிட்டது. ஏவம் இது போலத்தான் சர்வேஷாம் ஸ்பர்ஷானாம் துவக் ஏகாயனம். இந்த உடம்பில் எண்ணற்ற உணர்வுகளை பார்க்குறோம். குளிர்ச்சியை இந்த தோல் உணருது, சூடு உணர்கிறது, மிருதுவான மெத்துன்னு இருக்கிறத உணர்கிறது, கூர்மையான ஊசியை உணர்கிறது, அப்புறம் கிள்ளுனா உணருது, சுரசரப்பு, வழவழப்பு, குழகுழப்பு எல்லாவற்றையும் இந்த துவக் என்று சொல்லக்கூடிய தோல் உணர்கிறது. இதெல்லாம் விசேஷமான ஸ்பரிசம். ஆனால் கடைசியில் தோலில் மறைஞ்சு போய் தோல் என்ற ஒன்றில் மறைந்து விடுகிறது. துவக் என்பதில் ஏகாயனம் அடைகின்றன. விதவிதமான தொடு உணர்வுகள் ஸ்பரிசம் என்கின்ற சாமானிய உணர்வில் மறைகின்றன. ஸ்பரிசத்தில் மறைஞ்சுதா? ஏவம் சர்வேஷாம் கந்தானாம் நாசிகே ஏகாயனம். இவ்வாறு பலவிதமான வாசனைகள் எல்லாம் இருந்தாலும் அது கடைசியிலே உன்னுடைய மூக்கில் அது முகர்தல் என்ற உணர்ச்சியிலே அது போய் மறைந்து போகிறது. ஏவம் இதுபோல சர்வேஷாம் ரசானாம் ஜிஹ்வா ஏகாயனம். அவ்வாறே விதவிதமான சுவைகளெல்லாம் நீ நாக்கில் அறிந்தாலும் அவை நாக்கிலே, ஜிஹ்வா என்ற நாக்கிலே அவை மறைந்து போகின்றன. ஏவம் சர்வேஷாம் ரூபானாம் சக்ஷுஹு ஏகாயனம். விதவிதமான நிறங்களையும் உருவங்களையும் நீ பார்க்கிறாய், அவை கண்களில் லயமாகின்றன. இப்போ எப்படி இந்த பிரபஞ்சமே உன் உடம்புக்குள்ளே லயமாயிடுது, நீ என்னாகிற பார். ஏவம் சர்வேஷாம் சப்தானாம் ஒலிகள் எல்லாம் ஸ்ரோத்திரம் ஏகாயனம். நீ கேட்கின்ற விதவிதமான சப்தங்கள் எல்லாம் காதில் போய் மறைகிறது. தூங்கும் பொழுது எல்லாம் இங்கே போயிடுது, கண்ணு இருக்கிறது உள்ளே போயிடுச்சு. ஏவம் சர்வேஷாம் சங்கல்பானாம் மன ஏகாயனம். உன்னுடைய இதெல்லாம் அறிந்து கொண்டிருந்த மனம், அதனுடைய சங்கல்பங்கள் எவ்வளோ, கண்ணில் பார்க்குறதெல்லாம் இதை வாங்கலாம், இதை செய்யலாம், அதை பண்ணலாம். இந்த சப்தத்தை கேட்டவுடனே இந்த சப்தத்துக்கு நம்ம பதில் சொல்லணும், இதுக்கு பதில் சொல்லக்கூடாது, இந்த உணர்ச்சி வந்ததுன்னா இது இன்னும் கொஞ்சம் வேணும் என்று ஏகப்பட்ட சங்கல்பங்கள் எல்லாம் மனதில் தோன்றுகிறது. அவையெல்லாம் மனதில் போய் ஏகாயனம் அடைகின்றன. ஏவம் சர்வேஷாம் வித்யானாம் ஹிருதயம் ஏகாயனம். நீ அறிந்து வைத்திருந்த அறிவெல்லாம் கூட தூங்கும் பொழுது அப்படியே உன்னுடைய புத்தியிலே போய் மறைந்து விடுகின்றன. ஏவம் சர்வேஷாம் கர்மானாம் ஹஸ்தாவ் ஏகாயனம். நீ என்னென்னவோ கைகளிலே செய்த, படம் வரைஞ்ச, வீணை மீட்டின, சமையல் பண்ணின, கட்டடம் கட்டின, என்ன காரியங்களெல்லாம் நீ கையில் செய்தாலும் அத்தனை காரியங்களும் கைகளில் மறைகிறது. ஆனந்தாயனம் உபஸ்த ஏகாயனம். நீ அனுபவித்த ஆனந்தங்களெல்லாம் உபசம் என்று சொல்லக்கூடிய உன்னுடைய மர்மஸ்தானத்திலே மறைகின்றன. சர்வேஷாம் விசர்கானாம் பாயுகு ஏகாயனம். மலஜலங்கள் எல்லாம் கூட அவற்றினுடைய ஏகாயனத்தில் மறைகின்றன. ஏவம் சர்வேஷாம் அத்வனாம் பாதவ் ஏகாயனம். நடந்த நடையெல்லாம் காலில் ஓய்ந்து போய் படுத்து கிடக்கிறான். எவ்வளோ நடந்தாங்க, வாழ்நாள் முழுக்க நடந்தார், எத்தனை கிலோமீட்டர் நடந்தார், எந்த ஊரில் நடந்தாரோ, இப்போ கிடக்கிறார், அந்த காலில் எல்லாம் கிடக்குது என்று. சர்வேஷாம் வேதானாம் வாக் ஏகாயனம். விதவிதமான நீ பேச்செல்லாம் பேசினியே, இப்போ பாரு குரட்டை விட்டுட்டு வாய் திறந்துட்டு தூங்குற, எல்லாம் வாயில் போய் மறைந்தது என்று இந்த மந்திரம் சொல்வது. இந்த மந்திரத்தையும் படித்து பார்ப்போம். ச யதா சர்வாசாம் அபாகும் சமுத்திர ஏகாயனம் ஏவகும் சர்வேஷாகும் ஸ்பர்ஷானாம் துவகே ஏகாயனம் ஏவகும் சர்வேஷாம் கந்தானாம் நாசிகை ஏகாயனம் ஏவகும் சர்வேஷாகும் ரசானாம் ஜிவ்வைகாயானம் ஏவகும். இந்த கும்ங்கிறதுல ஹும்னு படிக்கணும். எங்கே வரும்? சர்வேஷான்னு வர்றதுனால சா முன்னாடி ஏவம்ங்கிறது ஏவகும்னு முடியும். சர்வேஷாகும் ரூபானாம் சக்ஷுர் ஏகாயனம் ஏவகும் சர்வேஷாகும் சப்தானாகும் சுரோத்திரம் ஏகாயனம் ஏவகும் சர்வேஷாகும் சங்கல்பானாம் மன ஏகாயனம் ஏவகும். இதை போலவே சர்வேஷாம் வித்யானாகும் ஹிருதயம் ஏகாயனம் ஏவகும் சர்வேஷாம் கர்மானாகும் ஹஸ்தாவேவக ஏகாயனம் ஏவகும் சர்வேஷாம் ஆனந்தானாம் உபஸ்தம் ஏகாயனம் ஏவகும் சர்வேஷாம் விசர்கானாம்
பாயுர் ஏகாயனம் ஏவகும் சர்வேஷாம் சர்வேஷாம் அத்வனம் அத்வானாம் நடந்து போகுது. பாதா பாதா ஏகாயனம் ஏவகும் சர்வேஷாம் வதானாம் பேசியது. வாகே ஏகாயனம் வாக் ஏகாயனம் வாக்கில் மறைகின்றன என்று 11ஆம் மந்திரம் இவ்வாறு முடிந்தது. என்ன சொல்கிறார் பார்ப்போம். முடிஞ்சது. 12வது மந்திரம் இப்படி இருந்து சொன்னார். லயத்தை பற்றி பேசினார். எல்லாமே ஏகாயனம் அடைகிறது. தூங்குற ஒருத்தனை வச்சு அவர் சொல்கிறார். அந்த ஏகாயனன் எது? போட்ட லிஸ்ட் எல்லாமே அவனுடைய சரீரங்கள் தான். ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், பிரபஞ்சம். பிரபஞ்சத்தெல்லாம் புலன்களை கொண்டு போய் போட்டார். புலன்களெல்லாம் மனசில் போட்டார். மனசை கொண்டு போய் புத்தியில் போட்டார். புத்தியை கொண்டு போய் அவன் தூங்குகின்ற ஏகாயனமாக ஆத்மாவில் கொண்டு போய் வைக்கிறார். இப்பொழுது முக்தி லயத்தையும் சிதாபாசனையும் பற்றி அவர் விளக்கிறார். இப்போ அந்த ஆத்மாவை பற்றி சொல்கிறார். ஹே அன்பானவளே, இந்த ஆத்மா சிருஷ்டிக்கு முன்னாடியே இருந்தது. ஆனால் உன்கிட்ட எப்படி இருக்குதுன்னா அதுக்கு பேர் சிதாபாசன்னு பேர். வெளியிருக்கிற பிரபஞ்சம் முழுக்க நிரம்பி இருக்கின்ற எல்லா உயிர்களுக்கும் இருக்கும் பொழுது அதுக்கு ஆத்மா என்று பெயர், பரமாத்மா என்று பெயர், கடவுள் என்று பெயர், பிரம்மம் என்று பெயர். ஆனால் உன்னிடம் அது எப்படி இருக்குது? சிதாபாசன் என்ற நிலையிலே இருக்கிறது. சித்தினுடைய ஆபாசம். இப்போ உன்னிடம் அறிவு இருக்குதே, உண்மையான அது சைதன்யம் இல்லை, சாமானியம் இல்லை, விசேஷம். விசேஷ அந்த ஆத்மா தான் உங்ககிட்ட இருக்கிறது. அந்த விசேஷ ஆத்மாவுக்கு சிதாபாசன் என்று பெயர். அந்த விசேஷ ஆத்மாவும் விசேஷத்தெல்லாம் விட்டுட்டானா எங்கே போவான்? சித்தில் போய் சேர்ந்துடுவான். சித்துக்கு அவனுக்கு எவ்வளோ தூரம்? ரொம்ப தூரம் கிடையாது. இந்த விசேஷ சப்தங்களெல்லாம் வீணையினுடைய அடிநாதமாகிய அதில் எங்கே போச்சு? அதே பொருள் தான் விசேஷமாக இருந்தது, அதுதான் இப்போது சாமானியமாச்சு. சிதாபாசனம் சித்தும் ஒன்று தான். அது நிர்விசேஷமான சைதன்யம், இது விசேஷமான சைதன்யம். விசேஷமான சைதன்யம் விசேஷமாக இருக்கிறதுனால தான் உன்னுடைய சிதாபாசன் என்னென்னவோ பண்ணுது, இன்னொருடைய சிதாபாசன் என்னென்னவோ பண்ணுகிறது. ஏன்னா விசேஷங்கள் வேறு வேறு. இது ஒரு ராகம், அதிசய ராகம், ஆனந்த ராகம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே ராகங்கள் தான். எல்லாரும் ஒவ்வொரு ராகத்தை மீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மந்திரத்தில் லயம் 3 விதமாக இங்கே நாம் அறிய போகிறோம். லயம் அடைகிறதுனா இந்த பிரபஞ்சமெல்லாம் ஆத்மாவில் லயம் அடைகிறது. கடைசிய சிதாபாசனாகி சிதாபாசனம் அழிந்து போவான். இது பேர் முக்தி. எப்போ சிதாபாசன் அழிகிறானோ அது பேர் முக்தின்னு பேர். முக்திக்கு அப்புறம் என்ன நடக்குதுங்கிறதெல்லாம் இங்கே நாம் பார்க்க போகிறோம். 3 விதமான லயங்களை நாம் பார்க்கிறோம். நைமித்திக லயம், ஸ்வாபாவிக லயம், அத்தியந்திக லயம் என்று இங்கே சொல்கிறோம். இதுக்கு அர்த்தம் இப்போ பார்ப்போம். நைமித்திக லயம்னா நிமித்த காரணமாக ஏற்படுகின்ற லயம், ஒடுங்குதல்னு பேர். இந்த கல்ப முடிவில் இந்த சிருஷ்டியெல்லாம் நிறைவு பெற்று பிரம்மதேவன் விக்கிரமமாக ரிவர்ஸ் ஆர்டர் வெளியே வந்தது எப்படியோ அதுக்கு ரிவர்ஸ் ஆர்டரில் உள்ள பின்புற வழியாக அவர் உள்ள வரார். எந்த வழியாக வெளியே போனாரோ அதே வழியாக உள்ள வரார். முதல்ல சிதாபாசன், அப்புறம் அகங்காரம், அது புத்தி, மனசு, இந்திரியங்கள், உலகம் அப்படின்னு நம்ம சிருஷ்டியை உண்டு பண்ணார். உள்ளே பதம், வெளியே பதார்த்தம். அப்போ பதார்த்தங்களை மறுபடியும் பதத்தில் போய் பதத்தை கொண்டு போய் சிதாபாசனையும் சிதாபாசனுக்கு கொண்டு போய் சித் என்கின்ற ஏகாயனத்திலையும் விடப்போகிறார். இது பேர் விக்கிரமம்னு பேர். இந்த விக்கிரமம் கல்ப முடிவில் பிரம்மதேவனுடைய மூச்சு காத்தாக வெளிவந்து அவருக்குள்ளே போகிறது. இது நைமித்திக லயம்னு பேர். ஸ்வாபாவிக லயம்னு ஒன்று இருக்குது. அதுனா சுபாவமாகவே எல்லாருமே தினமும் இது தான் பண்ணுறாங்க. இது போய் பிரகிருதி லயம்னு பேர். இது பிரகிருதியே லயமானது நம்ம நைமித்திக லயம். அந்த சிருஷ்டியானது இருக்குது இல்லையா, இந்த பிரபஞ்சம், அதுக்குள்ளே குட்டி குட்டியாக லயம் இருக்குது. ஒரு மனிதன் இன்றைக்கி தூங்க போகிறான்னா அந்த இடத்துல பிரபஞ்சம் கொஞ்சமாக லயமாகுது. அவன் காலையில் எழுந்துக்கிட்டான்னா அந்த இடத்துல பிரபஞ்சம் தோன்றுகிறது. இப்படி பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சத்துக்குள்ளேயே குட்டி குட்டியாக லயம் பண்ணி குட்டி குட்டியாக வெளிவருது பாருங்கள். அது சுவாபாவிக லயம்னு சொல்கிறோம். இது பிரகிருதிக லயம்னு சொல்கிறோம். கரணங்கள், இந்த கரணங்கள்னால் இந்த கை கால் மூக்கு இது போன்ற கரணங்கள் எல்லாம் அந்த கரணத்தில் ஒடுங்கி அவை காரண சரீரத்தில், அதாவது சுசுப்திங்கிறது காரண சரீரம், அதில் ஒடுங்குகின்றன. ஒவ்வொரு முறையும் நாம் காரணத்தில் போய் மறுபடியும் வெளிவருவதனால
தூக்கம் என்பது மரணம் என்று சொல்லப்படுகிறது. ஒருவன் தூக்கத்தில் போயிட்டானா எல்லா இந்திரியங்களும் சரீரமும் ஒடுங்கி போயிடுச்சு. மறுபடியும் அவன் சரீரத்தை வெளிப்படுத்துகிறான். அதனால தான் நம்ம காலையில் குளிக்கிறோம். ஏன்னா செத்து பணம் தானே, அது பொழிச்ச உடனே நம்ம குளித்தாதான் அந்த தீட்டு கழியும் என்று ஒரு நம்பிக்கை. மூன்றாவதாக அத்தியந்திக லயம். இது முழுமையான பிரளயம். இது எப்படி நடக்கும்? சிருஷ்டியில் அவர் பண்ணாருன்னா அடுத்த கல்பத்தில் அவர் பண்ணிடுவார். அந்த லயம் கூட திரும்ப திரும்ப லயமாகி வரும். அடிக்கடி குட்டி குட்டி லயம்ங்கிறது பிரகிருதி லயம், தூக்கம் வரும். ஒரு லயம் முடிவாக ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் சிருஷ்டியே கிடையாது. அது என்னது? அதுதான் முக்தி. பகவானால் கூட முடியாது. அவர் எப்போவுமே இந்த பிரபஞ்சத்தை தோற்றுவிச்சுக்கிட்டே இருக்கணும். அவர் முழிக்கணும், வாழணும், தூங்கணும். அதுக்குள்ள ஜனங்களெல்லாம் முழிக்கிறாங்க, வாழறாங்க, தூங்குறாங்க. ஆனால் ஞானி அவனிடம் ஒரு லயம் ஏற்பட்டதுன்னா மறுபடியும் சிருஷ்டியே இல்லை. அது பேர் அத்தியந்திக லயம். இது முழுமையான பிரளயம். இதான் மகா பிரளயம். இதில் மறுபடி சிருஷ்டி இல்லை. ஞானியின் உடல் மரிப்பது இவ்வித லயமே. அவன் மரிக்கும் பொழுது ஞானி ஒருவன், நீங்களெல்லாம் இந்த உபநிஷத்தை கேட்டு ஞானம் பெற்று ஜீவன் முக்தியாக வாழ்ந்த பிறகு உங்களுக்கெல்லாம் இந்த உடல் நீங்கும் பொழுது இந்த அத்தியந்திக லயம்தான் ஏற்படுகிறது. மறுபடியும் உங்களுக்கு உடல் சிருஷ்டி என்பது இல்லை. இந்த உலகமெல்லாம் சிருஷ்டி ஆகலாம், ஆனால் உங்கள் உடல் சிருஷ்டியாக போவதில்லை. உங்கள் ஜீவனுக்கு மறுபடியும் ஜீவத்துவம் கிடையாது. யத் கத்வா ந நிவர்த்தந்தே. எவன் எதை அடைந்து விட்டானோ மறுபடியும் அவன் திரும்பி வருவதில்லை. அவனுடைய சிதாபாசன் என்ன ஆகும்? மைத்திரை கேட்குறார். அந்த சிதாபாசன் ஒன்று அவங்ககிட்ட இருந்தது, அது என்னாச்சு? அது உடம்புல இருக்கிற வரைக்கும் தான் சிதாபாசம். உடம்பே நாசமாகி போச்சு. அந்த சிதாபாசன் எப்பவும் சித்தாகிடுவான். சித்தாகத்தான் இருக்கான். சிதாபாசன் தன்னுடைய பொய்த்தன்மை, உடலோடு இருக்கிறேன் என்ற பொய்த்தன்மையை விட்டு அவன் மெய்த்தன்மையாகிய பிரம்மமாக ஆகிவிடுகிறான். நீரில் பனிக்கட்டி மிதக்குது. அந்த நீர் தான் சித்து, பனிக்கட்டி தான் சிதாபாசன். அந்த சிதாபாசன் நான் குட்டி சின்னூண்டு உடம்புல இருக்கிறேன்னு ஏதோ பேசிகிட்டு இருந்தது. அது ஞானி ஆயிடுச்சு. ஞானி ஆன பிறகு அந்த பனிக்கட்டி தண்ணீராக கரைந்த பிறகு எங்கே இந்த சிதாபாசன்? அவன் சிதாபாசன் இருக்கும்பொழுதுமே சித்து தான். ஆனால் அவன் அறியாமல் இருந்தான். அந்த அறியாமல் இருப்பதனால, அவன் சிதாபாசனாக இருப்பதனால அவன் என்னென்ன பண்ணான் தெரியுமா? நான் பார்க்கிறவன், நான் கேட்கிறவன், நான் செய்கிறவன், நான் அனுபவிக்கிறவன், நான் சுகி, நான் துக்கி, நான் கர்த்தா, நான் போக்தான்லாம் சொல்லிட்டு இருந்தான். ஆனால் இப்பொழுது சித்தாக மறைந்து விட்டான். அவன் எதை பார்ப்பான்? எதை கேட்பான்? எதை செய்வான்? அவன் செய்வதும் இல்லை, பார்ப்பதும் இல்லை, கேட்பதும் இல்லை, நினைப்பதும் இல்லை. ஆனால் அவன் இருக்கிறான். சிதாபாசனாக இருக்கும் பொழுது மட்டும்தான் ஞாதா, கர்த்தா, போக்தா, ஸ்ரோதா அப்படிலாம் நம்ம பார்த்தோம். இதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த சிதாபாசனுக்கு யாக்ஞவல்கிய முனி சப்ஞா என்று பெயர் வைக்கிறார். இந்த சப்ஞா என்பதையும் இதனுடைய உள் அர்த்தத்தையும் நாம் இடைவேளைக்கு பிறகு பார்ப்போம்.